ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதல் சொல்கிறேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, வெயிலில் நம்மளால் எல்லா வார்த்தையும் கேட்டுட்டு உக்காந்துட்டு இருக்கிறதுக்கு. கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, ஆண்டவர் என்ன பேசுகிறாருன்றது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அந்த வார்த்தைகள் 6 மணி நேரம் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த வார்த்தையை பற்றி ரொம்ப ரிசர்ச் பண்ணிலாம் பார்க்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்னா, இன்றைக்கி துக்க நாளாக நம்ம கொண்டாடக்கூடாது. ஆண்டவர் நமக்காக ஊழ்த்திருந்தார். எந்த முகத்திலையும் சோகங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மளுக்காக ஜீவனையும் கொடுத்து நமக்காக நித்திய ஜீவனை வச்சுட்டு பரலோகத்தில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த வார்த்தையை பற்றி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு இஸ்லாமிய வார்த்தையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்தினுடைய தாய்மொழியில் பேசுனது, அதனால் அங்கே இருந்த மக்கள்லாம் ரோமாபுரி மக்கள், அதனால் அவங்களுக்கு புரியல அப்படின்னா. சரி, எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு தமிழில் தெளிவாக ஒரு டிரான்ஸ்லேஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வந்துடுவோம். நீங்கள் இமேஜினேஷனுக்குள்ளே என் கூட வரணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி ஜீவனையும் கொடுத்து ரட்சிப்பை நம்ம கையில் கொடுத்துட்டு அந்த கிரீடத்தை நம்ம தலையில் மாட்டிட்டு நம்ம கூடவே இருக்கிறார். ஆண்டவருடைய வருகை நாட்கள் சமீபமாக இருக்குது. இந்த நாட்கள் எப்படி இருக்கும்னா, ரகசியமான நாட்களாக இருக்குமா. ஆண்டவருடைய நாட்கள், இந்த ரகசியமான நாட்களில் ஆண்டவர் வரும்போது ஆண்டவர் கொடுத்துட்டு போன அந்த கிஃப்ட் இருக்குல்ல, ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பை யார் பாலிஷ் பண்ணி வச்சுருக்கிறாங்களோ அவங்கள தான் ஆண்டவர் கரம் பிடிச்சு கூட்டிகிட்டு போயிடுவாராம். ஆண்டவர் வரும்போது முதலாவது சபைகள் எடுத்துக்கொள்ளப்படும். சபைக்கு அப்புறம் ஆண்டவருக்குள்ளே இருந்த விசுவாசிகளும் மரித்தவர்களும், ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்களும், இரத்த சாட்சியாக மரித்தவர்களும், அவருக்காக எல்லா இந்த உலகத்தில் பாடுகள் பட்டவங்களும் முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் முதலாவது வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய காரியம். அப்போ நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம்ல. எல்லாரும் யோசிச்சுக்குங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு தெரியும் ஆண்டவருடைய பார்வையில் நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு அவருக்கு தான் தெரியும். நம்ம கொஞ்சம் நிதானித்து நம்ம இருதயத்தை நிதானித்து பார்ப்போம். நாம் ஆண்டவர் இப்போ வந்தார்னா நாம் அவர் கரம் பிடிச்சிட்டு போயிட முடியுமா? அந்த ரட்சிப்புக்குள்ளே நாம் இருக்கிறோமான்றது ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இங்கே சொன்னார்ல, என் தேவனே ஏன் என் கைவிட்டீர்னு. ஆண்டவருடைய 2ஆம் வருகை ஒரு நாள் வரும். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலங்கள் வரும். 3 வருஷம் பாடுகள் பட வேண்டிய காலங்கள், அடுத்த 3 வருஷங்கள் பெரும் பாடுகள் பட வேண்டிய காலங்கள் வரும். இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா, ஐயோ பாவப்பா கீழே வேண்டாரு, எவ்வளோ ரத்தம் வருது, இப்படி நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்க்கக்கூடாது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு, ஐயோ எவ்வளோ பெரிய பாடுகள், ஆண்டவர் பாரு எப்படிலாம் கத்துறாரு, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கக்கூடாது. 2வது வருகை வரும்போது நாம் அந்த குரல் கொடுக்கக்கூடிய காலம் வரும். அதுக்கு முன்னாடி மனம் திரும்பி நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் மாறி ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் வாழ்கிறது பெருசு இல்லை, ஓடுறது பெருசு இல்லை, வாழ்கிற வாழ்க்கை முடிவு பரியந்தம் அவருக்காக நிற்கிறவங்களா இருக்கணும். நம்ம அந்த முடிவு பரியந்த காலத்தில் யார் போய் அந்த லக்கை தொடுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த நித்திய ஜீவனையும் நித்திய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். யாராவது ஒருத்தருக்கு தான் கிஃப்ட் மாதிரி பக்கத்தில் இருக்கு, நீ இன்னைக்கு பரதேசிக்கு வருவப்பான்னு சொல்லுவார். எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. ஆண்டவருக்காக நிற்கிறவங்க அந்த 2வது வருகையில் நீங்கள் என்னதான் குரல் கொடுத்தாலும் ஆண்டவர் செவி கேட்க மாட்டார். கிருபையின் நாட்களுக்குள்ளே இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் சட்ட திட்டங்களும் நியாயப்பிரமாணங்களும் சத்தியங்களும் கொடுக்கப்பட்டுச்சு. இதை வச்சு இவங்க தலைக்கே தண்ணி குடித்தாங்க. மோசவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், யாராலையும் இதை ஃபாலோ பண்ணவே முடியல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன தெரியுமா பண்ணார்? இந்த சட்ட திட்டங்களையும் கூட கிருபையும் கூட கொண்டு வந்துட்டார். அதை நிறைவேற்றக்கூடிய கிருபையும் ஆண்டவர் எடுத்துகிட்டு வந்துட்டார். இந்த நியாயப்பிரமாண சட்ட திட்டங்களையும்
இந்த உலகத்திலையும் நம்மளால் நீதியாக வாழ்ந்து நிற்கவே முடியாது. அவர் இல்லாமல், அவருடைய கிருபை இல்லாமல் நம்மளால் நிற்கவே முடியாது. இந்த இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது, சட்டத்திட்டத்துக்கும் நம்ம கீழ்ப்படுகிறோம். அந்த சட்டத்திட்டத்தை எப்படி கீழ்ப்படிந்து அதை எப்படி நிறைவேற்றணுன்ற ஆசீர்வாத கிருபையும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையின் வரங்களையும் நமக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். முதலாவதாக ஆதாம் பாவம் செஞ்சான். ஆண்டவர் என்ன பண்ணார்? அவனுக்காக ஒரு பலி செலுத்தி அவனுக்காக ஒரு உடையை ரெடி பண்ணி சூப்பராக கொடுத்தார். ரெண்டாவது பலி எங்கே நடந்தது தெரியுமா? அது ஒரு மனுஷனுக்காக அடிக்கப்பட்ட பலி, பஸ்கா. ஒரு குடும்பத்துக்காக அடிக்கப்பட்ட பலி, பஸ்கா. என் குடும்பம் ரட்சிக்கப்படணுன்றதுக்காக எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வரும்போது நிலக்காலில் தடவினாங்க. மூணாவது ஒரு பலி இருக்கு, என்ன தெரியுமா? இஸ்ரவேல் தன்னுடைய தேசத்திற்காக பாவ நிவாரண பலியை செலுத்துச்சு. அது தேசத்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பலி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவங்களை ரட்சிக்கிறதுக்காக தன்னுடைய பாவத்தை தோளில் சுமந்தார். தன்னுடைய பாவங்களை நேரத்தோடு சொல்லிக்கிறாங்க பாருங்க. அந்த 3ஆம் மணி வேளையில் அந்த பாவத்தை அப்படியே தன்னுடைய சுமக்கும் போது பிதாவானவரால் கூட ஒரு நிமிஷம் அவரை பார்க்க முடியல. அவ்வளோ கடினமான ஒரு சூழ்நிலை. ஆனால் உங்களுக்கு தெரியுதா, பிதாவானவரால் பார்க்க முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்ம மேலே இருக்கிற பார்வையை எடுத்து போடவே இல்லை. பாருங்கள், பிதாவானவர் இவர் மேலே உலகத்தினுடைய ஆக்கினையின் பாவங்கள் இறங்கிடுச்சுன்றதுக்காக அவர் விட்டு ஒரு நிமிஷம் ஒருமே போய் கைவிட்டாருன்றாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஒரு நிமிஷம் கூட கைவிடல. அதை தான் நீங்கள் உஷாராக யோசிக்கணும். அவர் விட்டு இருந்தாலும் அந்த பாவம் நம்மளுக்குள்ளே தான் இருந்திருக்கும். நம்மளுக்கு அந்த ரட்சிப்பு வந்தது காரணமே முடிவு பரிந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையின் சித்தத்தின்படி நடக்கிறது மட்டும் இல்லை, என்னுடைய சகோதரன் சகோதரியும் என்னுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கணுன்ற ஒரு எண்ணம் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரு ஆணித்தரமானது. தேவனுடைய சித்தத்தை மட்டும் நிறைவேற்றது மட்டும் அவருடைய ஆணித்தரமான வாழ்க்கை இல்லை. இந்த ஒவ்வொரு ஆத்துமாவும் பாதாளம் போகக்கூடாது. இந்த ஒவ்வொரு ஆத்துமாவும் தேவனுடைய சித்தத்தின்படி செஞ்சு இந்த ஒவ்வொரு ஆத்துமாவும் என்னுடைய சன்னிதியில் வந்து நிற்கணுன்றது தான் அவருடைய ஆசீர்வாதம். இதை நம்ம ஒரு நிமிஷம் நிதானித்து பார்த்து யோசிக்கணும். நாம் நினைக்கிறோம் தேவன் அவரை கைவிட்டார். ஆனால் அவங்கள கைவிடாதவர் ஒருத்தர் இருக்கிறார். அவரை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை. திக்கற்றவர்களாக இருக்கலாம், பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம், என் வாழ்க்கையில் எனக்கு குழந்தை இல்லாதவர்களாக இருக்கலாம், நாங்கள் ரொம்ப கஷ்டத்தின் பாதையில் இருக்கிறவங்க, எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லைங்கன்னு இருக்கலாம். எங்களுடைய பாடுகளையும் வேதனையும் யாரிடையும் சொல்லி எங்களால் புரிய வைக்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியாது சூழ்நிலையாக இருக்கலாம். இவங்க எல்லாருக்காகவும் உங்களுடைய பார்வை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்குது. நீங்கள் உங்களுடைய பார்வையை ஒரு மனுஷன் என்ன பண்ணாரா, அவங்க அம்மா மேலே ரொம்ப அன்பு வச்சுட்டு இருந்தாராம். அவங்க அம்மா ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்களாம், கொஞ்சம் வயதானவனு இறந்துட்டாங்களாம். அவங்க கல்லறையில் போய் எப்பவும் அழுதுகிட்டே இருப்பாராம். அப்போ ஒரு ஃபாஸ்டர் வந்து சொன்னாராம், எப்பா உன் முகத்தை இங்கேருந்து எடுத்து அங்கே நோக்கி பாடுறா அப்படின்னாரான். அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தோன்னே அவனுக்கு சமாதானமாகவும் சந்தோஷத்தை கொடுத்தவங்க வாழ்க்கையில் என்ன விதமான கசப்புக்கள், எந்த விதமான காரியங்கள் இருந்தாலும், ஆதரவற்றவர்களாக இருந்தாலும், நீங்கள் துக்கப்படுறவர்களாக இருந்தாலும், வாழ்க்கையில் உங்களுக்கு சமாதானம் இல்லாத இருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறார். நமக்காக பிதாவே கைவிட்டால் கூட நம்மளை கைவிடாத ஒரு தேவன் நம்மளோடு இருக்கிறார்ன்றதை நம்ம இருதயத்தில் உறுதியாக பிடிச்சுக்கணும். காரியம் சொன்னேன், என் தேவனை ஏன் என்னை கைவிட்டேன்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும். அதுக்குள்ளே நம்ம ரட்சிப்பு எப்படி இருக்குன்றதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் பண்டைய சாலை ஓடுகிறவர்கள் அநேகர், ரட்சிக்கப்படுறது ஒருத்தர் தான். அந்த கேட்டகரியில் நம்ம வந்து நிற்கக்கூடிய தகுதி உள்ளவர்களாய் நாம் இருக்கணுன்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அடுத்த ஒரு விஷயம், இந்த பாவம்ன்றது இருக்குது தெரியுமா? இந்த பாவம் நம்ம மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கவங்க கூட நம்மளை உதவி பண்ணாத அளவுக்கு மாற்றி போட்டுரும். நம்மளை யார்கிட்டையும் கிட்ட வரவே விடாது. நீ நல்லா யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கும் போது எல்லாருக்கும் தெரியுங்க. அந்நிய பாஷை பேசலாம், எல்லாம் செய்யலாம். ஆண்டவருடைய அபிஷேகம் உன்னை விட்டு வெளியே போகும்போது யாருக்குமே தெரியாது. உன் கூட இருக்கிற உன் பக்கத்தில் இருக்கவங்கள உனக்கே தெரியாது. எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா சிம்சோனுடைய வாழ்க்கை, அவையானவர் இருந்தார், எப்படி போனார்னே தெரில. அவன் மரணம் வந்த பிறகு தான் அவன் உணர்ந்தான். நாம் அந்த கேட்டகரியில் போய் நம்ம நிற்கக்கூடாது.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். இதுக்காக தான் இந்த பாடுகள் எல்லாம், இந்த ரட்சிப்பு, இது எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எதுக்கு கொடுக்குறாருன்னா, அவருடைய வருகை நாட்களில் கன்னிகைமார்கள் என்ன பண்ணாங்க, தீவட்டிகளை கொளுத்தி வச்சுட்டு இருந்தாங்க. அதுபோல் நம்ம வெளிச்சம் உள்ளவர்களாக இருந்து அவர் கையை பிடிச்சிட்டு போயிடணும். இருள் அடைந்தவர்களாக இருந்து அப்படி நின்றக்கூடாது. எங்கே இயேசு கிறிஸ்து இருக்கிறாருன்னு தேடின்னு இருக்கக்கூடாது. யூதர்களுக்குள்ள ஒரு வழக்கம் இருக்குது. மணவாளன் மணவாட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மணவாட்டி கையில் சில என்ன சொல்கிறது வெள்ளி பணத்தை கொடுப்பாராம். அவர் போயிட்டு அந்த நிச்சயத்துக்கு ஏற்ற பணத்தை சம்பாதிச்சுட்டு வர வரைக்கும் அந்த பெண் என்ன பண்ணணுமா, அந்த காசை பத்திரமா பார்த்துக்கணும். அது ஒரு வேதம் சொல்லுது. அதில் ஒரு பெண் என்ன பண்ணிட்டா, ஒரு காசு தொலைச்சிட்டு தேடுறா. எப்படி தேடுறா தெரியுமா? நாளைக்கு பார்த்துக்கலாம், எப்படியாவது வீடு பெருக்குவோம், ஆயுத பூஜை அன்றைக்கி தான் வரும், அன்றைக்கி பார்த்துக்கலாம்னு இல்லை. அன்றைக்கி நைட்டுக்கு விளக்கு கொளுத்தி என்ன பண்ணுறா, தீவிரமாக தேடுறா. சாதாரணமாக தெரியல. அந்த மாதிரி தான் நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை பிடிச்சிட்டு தீவிரமாக ஓடணும் இந்த உலகத்தில். அவர் ஏலி ஏலி சபக்தானி, ஏன் என் தேவனே என்னை கைவிட்டீர்னு சும்மா சொல்லலை. உலக பரியந்தும் தன்னுடைய ஜீவனையும் பொருட்படுத்தாமல் அவருக்கு தான் சரீரத்தினுடைய அடிப்பட்ட காயங்கள் வலிகளை விட ஆண்டவருடைய பிரசனம் தன்னை விட்டு தூர போச்சு. பார்த்தீங்களா, அதுதான் அவருக்கு பெரிய வலியாக இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிரசனம் நம்ம விட்டு தூர போகிறத நம்ம உணர்ந்து வழியில் என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கோமா? கண்டிப்பாக உணரணும். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசனத்தில் இந்த உலகத்தில் நம்ம வாழலன்னு வச்சிங்களேன், சாத்தான் அசால்ட்டாக நம்மளை தட்டி போட்டு போயிடுவான். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து எவ்வளோ வைராக்கியமாக நின்னாரோ அதுக்கேற்ற மாதிரி வைராக்கியமாக நிற்கிறான் ஒருத்தன். சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளுக்காக சிந்தப்படலைன்னா அது இன்னும் வைராக்கியமாக இருக்கும். அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தான் எதிர்த்து நின்று இப்போ பேசிட்டு இருக்கு. ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் பாவம் செய்யும் போது, டேய் நீ பாவம் செய்கிற, நான் உனக்காக ரத்தம் சிந்தினேன் பாரு, உனக்காக மீட்பை கொடுத்துட்டு வருங்க, அந்த மீட்பை வீணாக்கிடாதுன்னு சொல்லுது. ஒவ்வொரு நாளும் அது நமக்குள்ளேருந்து பேசுது. பேசலன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. உங்கள் இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார். இதுதான் இயேசு கிறிஸ்து கிருபையாக நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். அந்த காலத்தில் வெட்டினா ஆடு, அந்த ஆடு எங்கே போச்சுன்னே தெரில, அந்த ஆட்டினுடைய ரத்தம் எங்கே போச்சுன்னே தெரில, அன்னியோட முடிஞ்சு போச்சு, வச்சு சாப்பிட்டாச்சு. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் இன்னும் நின்று பேசுது. ஆபேல் காயினுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவானவர் தேவனிடத்தில் நின்று பேசினா மாதிரி பேசுது. நீங்கள் வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் உணரக்கூடிய விஷயங்கள் நிறைய காரியங்களுக்கு தேவனுடைய சமூகம் நம்மளை வெட்டி எடுப்படாத அளவுக்கு நாம் அவர் கூட பரிசுத்தமாக வாழணும். சாத்தான் அதை விட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப பிரயாசப்படுவான். தேவனுடைய சமூகத்தில் தாவீது நிறைய வாட்டி தவறி போயிட்டான். ஆனாலும் அவன் உஷாராக இருந்தான். எப்பெல்லாம் ஐயோ ஆண்டவரே நான் மறந்தாலும் நீங்கள் என்னை மறக்காதீங்க அப்படின்னு அவன் சொன்னான். நாம் ஆண்டவர்கிட்ட அப்படி தான் இருக்கணும். விசுவாசம் உள்ளவர்களாகவும் தரிசித்து நடக்கிறவர்களாகவும் இருக்கணும். ஆண்டவரை நான் நிறைய வசனங்களை எடுத்துகிட்டு வந்து பேசலாம் தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன். ஆனால் அந்த அங்கிள் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் முச்சுருன்ட்டார். அதெல்லாம் சொல்லி நான் கன்க்ளூஷனால் பண்ண முடியாது. இந்த ஏலி ஏலி சபக்தானி அப்படின்னு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொன்னதில் என் இருதயத்தில் ஆண்டவர் பேசினது, தேவ சமூகத்தில் உங்களுக்கு என்ன குறைகள் இருந்தாலும் எது இருந்தாலும் அவர் கூட இருந்தவங்களை பற்றிலாம் கேட்கல. ஏன் அவங்க அம்மா நின்றுட்டு இருந்தாங்க பக்கத்தில், ஓசன்னா உமக்கேன்னு சொன்னவங்களாம் பக்கத்தில் இருந்தாங்க. இவங்கக்கிட்டலாம் அவர் கதறலைங்க. தேவன்கிட்ட தான் அவருடைய முகத்தை காட்டினார். எப்பா என்னை காப்பாற்று. இந்த வைராக்கியம் தான் நமக்கு வேணும். இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கிட்டையும் நம்ம போய் நிற்கக்கூடாது. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட மட்டும்தான் நிற்கணும். அவர் மட்டும்தான் நித்திய மீட்பையும் நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவைன்றதையும் உணர்ந்து அதுக்குரிய தகுதியான காரியங்களை நமக்கு செய்து கொடுக்குறவராக இருக்கிறார். இந்த உலகம் நம்மளுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருந்தால் போதும், தட்டி விட்டு மேலே போகலான்னு பார்க்கும். ஆனால் என் ஆண்டவர் அப்படி கிடையாது. என் ஆண்டவர் தன்னுடைய தகப்பனே முகத்தை மறைச்சாலும் அவர் நமக்கு முகத்தை மறைக்காதவராக இருக்கிறார். எவ்வளோ பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். ஆகாருடைய வாழ்க்கையை பாருங்கள். சந்தோஷமாக இருக்கிறவங்க சந்தோஷமாக இருந்துட்டு விட்டுட்டு ஓடிட்டான். அதான் உண்மை. பாருங்கள், சீஷர்களை பாருங்கள், சாப்பிட்ற வரைக்கும் நல்லா சாப்பிட்டு கூட இருந்துட்டு ஜாலியாக சந்தோஷமான்ட்டு ஓடி போயிட்டாங்க. மறுதளிச்சுட்டு ஓடி போயிட்டாங்க. அவங்க அம்மா கூட மறந்துட்டாங்க. எல்லா காரியங்களையும் நிவர்த்தியாக செய்கிற என் தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நம்ம தாங்குறவராக இருக்கிறார்.
நாம் தேவனை விசுவாசிக்கும் போது அவர் நமக்கு நித்திய ஜீவனையும் நித்திய மீட்பையும் அளிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் நாம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அவர் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த கிஃப்ட்டு, அதை அவர் கையில் நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். அதை பாழாக்கிட்டு தொலைச்சிட்டோ புதைச்சிட்டோ நின்னோம்னா முடியாது. ஒரு தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து சொன்னார், வேசியை போய் திருமணம் பண்ணதான் அப்போ பண்ணிட்டான். தகுதியே இல்லாத பெண்மணிங்க, அந்த மாதிரி தான் நம்ம நிற்கிறோம். அந்த ஒரு திருமணம் நம்மளை மனவாட்டியாக தேர்ந்தெடுத்தார். ஆனாலும் திரும்பி அவன் போயிட்டு வரும்போது அந்த மனவாட்டி அங்கே இல்லை, தகுதி இல்லாத இடத்துக்கு தான் போச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம வரும்போது நம்ம அப்படி நிற்கக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம ஒவ்வொரு தலையிலும் ஒரு ஜீவ கிரீடத்தோடு ஆண்டவர் நம்மளை எடுத்துகிட்டு போகணும். அந்த மாதிரியான ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு ஆண்டவர் தரணும். இதுதான் நமக்கு, இது வேதனைப்படக்கூடிய காலங்கள் கிடையாது. ஆண்டவர் நமக்காக முன்மாதிரியாக எல்லா காரியத்தையும் வச்சுட்டு போயிருக்கிறார். நான் இப்படி வாழ்ந்தேன், நான் இப்படி செஞ்சேன், நான் இப்படிலாம் இருந்தேன், இவ்வளோ என்னை பாடுகள் படுத்தினாங்க, இவ்வளோ காயப்படுத்தினாங்க, இவ்வளோ துன்புறுத்தினாங்க, ஆனாலும் அவங்களுக்காக நான் நின்னேன். இதே மாதிரி தான் இந்த உலகத்தில் எவ்வளோ காயங்கள் எவ்வளோ பாடுகள் படுத்தினாலும் நாம் யாருக்காக நிற்கணும்? ஆமாம், நம்ம போகக்கூடிய இடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கு நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் பரிசோதித்து பார்த்து நம்ம ஒவ்வொரு நாளும் அதில் புதுப்பிக்கிறவர்களாக மாறணும். உலகத்தில் அநேகர் இருக்கிறார்கள், எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறதில்ல. நம்ம ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிட்டோம், ஏதோ ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கிறோம். அதனால் இந்த ஆசீர்வாதம் நம்ம கையில் கிடைச்சிருக்கிறது. இந்த வார்த்தையை கொடுத்த நன்றி, ஸ்தோத்திரம்.